கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீர் இருக்க கவலை எனக்கில்லையே, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே. நீர் இருக்க கவலை எனக்கில்லையே, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே. யெகோவாயீரே, 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 யெகோவாயீரே. நீர் இருக்க கவலை எனக்கில்லையே, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே. ஆமென் இயேசப்பா. எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனின் நல்ல வேலைக்காக நன்றி இந்த இதயத்தோடு மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, நீர் இருக்க எங்களுக்கு கவலை இல்லை இயேசப்பா. யெகோவா ஈரே, நீரே இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன் எங்களுக்கு இருக்கிறபடினாலே உங்களையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் இயேசப்பா. உங்களை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் நீர் வெட்கப்படுத்துகிற தேவன் இல்லை ஆண்டவரே. அப்பா, உங்களை நம்பினவன் செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொள்வீங்க இயேசப்பா. உடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் வைத்து உண்மை உயர்த்துகிறோம் அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக ரோமர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். ரோமர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்தில் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். எப்படி என்றால், உன் சந்ததி கடல் மணலைப் போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் இருக்கும் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனால் அவனுக்கு குழந்தை பிறப்பதில், அதாவது அவனுடைய சரீரம் பலவீனமாய் இருக்கிறது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு வயது 100 வயதாய் இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றினார் என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஆபிரகாம் 75 வயதாய் இருக்கும் பொழுது அவனுக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம் அவனுக்கு என்ன செய்கிறது என்றால், குழந்தை உனக்கு உற்பவ காலத்திலே உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சாராளிடம் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேற 99 வருஷங்கள் ஆகிவிடுகிறது. அதாவது 24 வருடங்கள் ஆகிறது. அப்போ அவங்களுக்கு தன்னுடைய சரீரம் பலவீனமாக இருக்கிறது. ஆபிரகாமுக்கு, சாராளுக்கு தன்னுடைய கர்ப்பம் செத்து போனது. அதாவது பெண்களுக்கு உண்டான அந்த மாதவிடாயும் நின்று விடுகிறது. இப்படி இருக்கிற பட்சத்தில் கர்த்தர் எனக்கு குறித்த வாக்குத்தத்தத்தை எப்படி நிறைவேற்ற முடியும் என்று கொஞ்சமும் சந்தேகப்படாமல் முழு நிச்சயமாய் நம்பினபடியினாலே அந்த சித்த கற்பத்திற்குள் ஈசாக்கை கர்த்தர் உருவாக்கினார். அன்பு பிள்ளைகளே, அதாவது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவத்திற்கும் நமக்கு இருக்கிற சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லாத சூழ்நிலை நம் வாழ்க்கையில் நேரிடலாம். நாம் கூட சில வேளைகளில் சிந்திக்கலாம், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் ஒரு விதமாக இருக்கிறது, ஆனால் இப்பொழுது என்னுடைய சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கிறது. எப்படி சாராளுடைய கர்ப்பம் செத்து போனுச்சோ, ஆபிரகாமுக்கு வயது சென்றவனாய் இருந்தும் அந்த இடத்தில் அவர்கள் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினபடியினாலே அந்த செத்த கற்பத்திற்குள் கர்த்தர் ஒரு உயிரை கொடுத்து ஈசாக்கை என்ன செய்தார்? பிறக்க வைத்தார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினதை நாம் அந்த இடத்தில் விசுவாசமாக நம்பி, அப்பா, இப்போ என்னுடைய சூழ்நிலை வேறு விதமாக, அதாவது உங்களுடைய வாக்குத்தத்தம் என் வாழ்வில் நிறைவேறாத முடியாத சூழ்நிலையிலே
என்னுடைய பார்வைக்கு அது என்ன செய்கிறது, நிறைவேறும் மாறி இல்லை. ஆனால் உம்முடைய வாக்கு இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று அந்த இடத்தில் முழு நிச்சயமாய் நாம் நம்பும் பொழுது, வாக்கு தத்தம் பண்ணினவர் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, ஆபிரகாம் அப்படித்தான் விசுவாசித்தார். அவர் முழு நிச்சயமாய் நம்பி, அதாவது தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினபடியினாலே அதை சுதந்திரிக்க முடிந்தது. அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் இன்று உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், அந்த வாக்கு தத்தத்தை குறித்து நீங்கள் கொஞ்சமும் சந்தேகப்படாமல், உங்களுடைய சூழ்நிலையை பெரிதாய் பார்க்காமல், இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை நீங்கள் பெரிதாய் பார்க்காமல், கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று நீங்கள் எண்ணி அவரை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்நாளில் காண்பீர்கள். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கொஞ்சமும் சந்தேகப்படாமல், ஆபிரகாமுக்கு நீங்க எப்படி செஞ்சீங்களோ இசப்பா, ஆபிரகாமுடைய வயது சென்றவளாய் இருந்தும், கற்பம் செத்ததாய் இருந்தும், அந்த கற்பத்தை நீங்க வாக்குத்தத்தம் பண்ணின ஈசாக்கை நீங்க பிறக்க செய்வீர் என்றால், என் வாழ்க்கையிலே என்னுடைய சூழ்நிலை வேறு விதமாய் மாறுதலாய் இருக்கும் பொழுது, நீர் எனக்காய் செய்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர் என்று நான் உங்களை முற்றிலுமாய் நம்புகிறேன் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, வாக்கு தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உடைய அவிவிசுவாசம் நீங்கும்படியாய் கர்த்தரிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது, கர்த்தர் நிச்சயமாய் அந்த விசுவாசத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்தால் மாத்திரமே நம்முடைய நம்பிக்கை அவர் மீது இன்னும் அதிகமாய் அவர் மேல் இருக்கும். அன்பு பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு செய்த தேவன் நமக்கும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.